வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் உணவின் விலைகள். பாலைதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா பயணத்தில் கவிழ்ந்த படகு, அதிகரித்த உயிர் பலி. பெட்ரோல் டீசல் வாங்கும் மக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை, இலங்கையில் மீண்டும் QR முறை. யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி ஆபத்தான நிலையில், விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை. யாழில் பேருந்தொன்றுக்கு தீ வைப்பு. இலங்கை கடற்பரப்பில் உயிரிழந்த ஈரானியர்கள் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. உணவுப் பொருட்களின் விலை எகிரும் அபாயம், உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் உச்சம் தொட்ட சமையல் எரிவாயுவின் விலை. அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா, துல்லியமாக கண்காணிக்கப்பட்டுள்ள இராணுவ நகர்வுகள். தீவிரமடையும் மத்திய கிழக்கின் போர் சூழல், ஆதரவை அறிவித்த வடகொரியா. காயமடைந்த ஈரானின் புதிய உச்ச தலைவரின் நிலை தொடர்பில் வெளியான தகவல். மகனை உச்ச தலைவராக நியமிக்க விரும்பாத கமேனி, ஈரானில் வெடித்துள்ள குழப்பம். ஈரான் போரில் 140 அமெரிக்க வீரர்கள் காயம், 7 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். சில உணவு வகைகளின் விலைகள் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட உள்ளன. எரிவாயு விலை உயர்வின் காரணமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று நள்ளிரவு முதல் நடவடிக்கை நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த விடயத்தினை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும், பால் தேநீர் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளன. மேலும் ரைஸ் மற்றும் கொத்து ரொட்டி ஆகியவை 25 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பாலைதீவு அந்தோனியார் ஆலயத்துக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பாலைதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்காய் கடந்த 6ஆம் தேதி குருநகர் இறங்குதுறையிலிருந்து பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகொன்று விபத்துக்குள்ளானது. இதன்போது கடலில் மூழ்கி அன்றைய தினம் ஒருவர் உயிரிழந்ததோடு சிறுவன் உள்ளிட்ட 13 பேர் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் கடந்த 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த உரிம்பிராய் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர், குறிப்பாக 64 வயதுடைய எட்வர்ட் உதயகுமாரி என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்தார். இதேவேளை முன்னதாக நாவல்குழி பகுதியைச் சேர்ந்த 57 வயதான ஸ்ரீவன் பிரான்சிஸ், குருநகர் பழைய பூங்காச்சாலையைச் சேர்ந்த 80 வயதுடைய யோசப் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து அதிக சுமை காரணமாக ஏற்பட்டதா அல்லது எந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்து யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருளுக்கான QR முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்தியதன் மூலம் எரிபொருள் இருப்பை முறையாக மேலாண்மை செய்திருக்க முடியும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பதில் தலைவரும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் பெட்ரோலிய ஆலோசகருமான ஸ்ரில் சுதுவெல்ல தெரிவித்தார். எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு பதிலாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் பல்தேசிய நிறுவனங்கள் விலை அதிகரிப்பின் மூலம் மேலதிக லாபத்தை ஈட்ட முடிந்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் எல்லா வகை இரத்தத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இரத்த வங்கி ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக இரத்த வங்கியினர் தெரிவிக்கின்றனர். யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் எல்லா வகை இரத்தத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இரத்த வங்கியில் 330 ஃபைந்து குருதி இருக்க வேண்டும். ஆனால் தற்போது இருக்கும் குருதியின் அளவு 192 ஃபைந்து ஆகும். இது எமது இரத்த வங்கியை பொறுத்தவரை மிகவும் ஆபத்தான நிலையாகும். இதனால் நோயாளர்களுக்கு தேவையான குருதியை விநியோகிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். இரத்த தான முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு குருதி சேகரிக்கப்பட்டாலும் நாளாந்தம் விநியோகிக்கப்படும் குருதியின் அளவு அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஏனைய இரத்த வங்கியிடமிருந்து தினமும் குருதியை பெற்று நோயாளர்களுக்கு தேவையான குருதியை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் மினிபஸ் பேருந்தொன்று தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இன்று அதிகாலை சேவையில் ஈடுபட்ட இரு கும்பலுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக பழிவாங்கும் நோக்கில் பேருந்துக்கு தீ வைக்கப்பட்டது. சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் கொடிகாமம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. காலி தேசிய வைத்தியசாலையில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு அலகுகளில் வைக்கப்பட்டுள்ள 84 ஈரானிய மாலுமிகளின் உடலங்களை இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி மேலதிக நீதவான் ஷமீர தொரங்குடவால் இன்று காலை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை ஈரானிய தூதரக பிரதிநிதிகளிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்குமாறு காலி தேசிய வைத்தியசாலை பணிப்பாருக்கு நீதவான் பணிப்புரை விடுத்துள்ளார்.
காலி துறைமுக காவல்துறையால் காலி நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விசேட கோரிக்கையினை தொடர்ந்து இந்த சட்டப்பூர்வமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த 84 உடல்களும் இதுவரை காலி தேசிய வைத்தியசாலையில் உள்ள 2 நடமாடும் குளிரூட்டப்பட்ட சேமிப்பலைகளில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. ஈரானிய அதிகாரியிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவை ஈரானுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். கார்முஸ் நீரிணை மூடப்படுவதால் உணவுப் பொருட்களின் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி அமைப்பு விடுத்துள்ளது. மேலும் வாழ்க்கை செலவு அழுத்தங்களை இது தீவிரப்படுத்தும் என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் எரிசக்தி, உரம் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயரக்கூடும். இது குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தங்களை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டிலும் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் பதிலுக்கு ஈரானும் அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இதனால் உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலை உச்சத்தை எட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வீட்டு உபயோகத்துக்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 60 ரூபாயால் உயர்ந்து ஒரு சிலிண்டர் 928.50 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 115 ரூபாய் உயர்ந்து ஒரு சிலிண்டரின் விலை 2043 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை 3 வாரத்துக்கு தேவையான எரிபொருள் இருப்புள்ளதால் விலையேற்றம் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விலை உயர்வடைந்துள்ளமை பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் தரவு நிறுவனம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளை விண்வெளியிலிருந்து கண்காணிக்க வந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிஷார் விஷன் என்ற ஷாங்காய் நிறுவனமே உயர்தரத்திலான செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டு அமெரிக்க போர் விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடற்படை நகர்வுகள் தொடர்பில் விவரங்களுடன் இணையதளத்தில் பகிர்ந்துள்ளது. அத்துடன் இந்த படங்களில் அவுடா விமானப்படை தளத்தில் இருந்து போர் விமானங்கள் மற்றும் பிரின்ஸ் சுல்தான் விமான தளம், அல் உதீத் விமான தளத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ இயக்கங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் உலகின் மிக பெரும் அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பலின் இயக்கங்களும் செயற்கைக்கோள் படங்களில் கண்காணிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஷ்தபா கமீனி தெரிவு செய்யப்பட்டமைக்கு வடகொரியா தன்னுடைய ஆதரவை வெளியிட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா பதற்ற நிலை அதிகரித்துள்ள இந்த சமயத்தில் இந்த பதிவு வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஆரம்பகட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட தனது தந்தையார் அயதுல்லா அலி கமேனிக்கு பின்னர் கடந்த திங்கட்கிழமை முஷ்தபா கமீனி புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் ஈரானிய மக்களின் இந்த தெரிவை வடகொரியா ஆதரிப்பதாக அந்நாட்டு அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஷ்தபா கமீனி காயமடைந்ததாக வெளியான தகவல்களுக்கு மத்தியில் அவர் பாதுகாப்புடன் இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஜேகியனின் மகன் தெரிவித்தார். அவருடனான தொடர்புகளை கொண்ட பல நண்பர்களிடம் கேட்டறிந்து கொண்டதாகவும் அவர்கள் இதை கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுளின் அருளால் அவர் பாதுகாப்புடன் இருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கமீனி உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து எவ்வித அறிக்கைகளையும் வெளியிடவில்லை அல்லது பொதுவில் தோன்றவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரின் இரண்டாவது மகனான முஷ்தபா கமேனி உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் இந்த நியமனம் தொடர்பில் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகவல்களின்படி தன்னுடைய மகன் முஷ்தபா தன்னை தொடர்ந்து உச்ச தலைவராக வரக்கூடாது என அலி கமேனி குறிப்பிட்டதாக தெரிய வந்துள்ளது. இருப்பினும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் அழுத்தத்தால் முஷ்தபா உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஈரானில் உச்ச தலைவரை தேர்வு செய்வது நிபுணர்கள் சபை என்ற மத அறிஞர்கள் குழுவின் பொறுப்பு. ஆனால் இம்முறை அந்த நடைமுறை சரியாக பின்பற்றப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில ஊடக அறிக்கைகளின்படி புரட்சிகர காவல்படை நிபுணர் சபைக்கு அழுத்தம் கொடுத்து முடிவை மாற்ற செய்ததாகவும் இதனால் சில மத அறிஞர்கள் கூட்டத்தை புறக்கணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முஷ்தபா கமீனி அந்த குழுவில் பெரும்பான்மை வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
ஈரானுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதுவரை சுமார் 140 அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 7 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இதுவரை 7 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். சுமார் 140 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 8 பேர் மிகவும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்தவர்களில் 108 வீரர்கள் ஏற்கனவே சிகிச்சைகளுக்கு பிற்பாடு மீண்டும் தங்களின் பணிகளுக்கு திரும்பியதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் சீன் பார்னஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.